வணக்கம் நண்பர்களே, நான் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவானது இந்த நேரத்தில் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பதிவாக தான் இருக்கு நான் நம்புகிறேன். இப்போது இடி மின்னல் மழை இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துட்டுருக்கு இல்லையா? புயல் சின்ன உருவாகி கரையை கடக்க போகுது, ரெடியாக நிற்கிது, நம்மளை தாக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் உள்ள எலக்ட்ரிக்கல் பொருட்களை எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அனைத்தையும் அன்பிளக் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது டிவியோட வயர்ஸு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களையும் அயன் பாக்ஸை போட்டுருந்தாலும், வாட்டர் ஹீட்ரு போட்டுருந்தாலும் சரி, ஏசி போட்டுருந்தாலும் சரி, அந்த ஏசியோட மெட்டல் கார்டு சாக்கெட்டை கலட்டி வச்சிடலாம். அதுபோல் பவர் சப்ளை கூட பார்த்தோன்னாக்கா இன்கம்மிங்கை மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சா நமக்கு இடி மின்னல் வந்துச்சு சொன்னால் நமக்கு வந்துட்டாக்க நம்ம சேஃப் ஆகிடலாம். நமக்கு இந்த லைட்னிங் அரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஈபியில் வந்து நட்டாக்க ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரையும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில ஏரியாவில் இல்லாமல் கூட இருக்கலாம். அதன் மூலம் நம்மளோட வீடுகளோட பொருட்கள் வந்து நட்டாக்க லைட்டிங்களால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக போஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தயவுசெய்து உங்கள் வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அனைத்தையும் அன்பிளக் பண்ணி வைங்க. ஒன்று. ரெண்டாவது, முக்கியமாக அந்த டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க செட்டாப் பாக்ஸ்னு வச்சுருப்போம் இல்லையா? செட்டாப் பாக்ஸுக்கு அதர் சைட்லேருந்து நம்ம வீட்டுக்கு கோஆக்சியல் கேபிளாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த கோஆக்சியல் கேபிளையும் கலட்டி விட்டுருங்க. அதாவது நல்லா மழை பெய்யும் போது, இடி மின்னல் கூடுதலாக மழையும் பெய்யும் போது நம்ம வீட்டோட செட்டாப் பாக்ஸையும் கலட்டி விட்டுருங்க. அதுக்கு போகக்கூடிய பவர் சப்ளையும் கலட்டி விட்டுருங்க. அதே நேரத்தில் பார்த்து சொன்னாக்க அதற்கு முன்பாகவே, இப்போது மழையை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, அதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, அதோட யூசேஜை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட தான் இன்வெர்ட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீங்கள் அவுட்புட்டில் வந்து நட்டாக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2 நாள் 3 நாள் பவர் சப்ளை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னாக்க அந்த இன்வெர்ட்டர்லேருந்து ஜஸ்ட் நமக்கு வந்து நட்டாக்க நம்ம வீட்டில் உள்ள மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காவது நமக்கு பயன்படணும். ஒரேடியாக பயனே இல்லாமல் சுத்தமாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. உங்கள் வீட்டில் யூபிஎஸ் யூஸ் பண்ணால், இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோனையும் கண்டிப்பாக சார்ஜ் போட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. யூசேஜை குறைச்சிக்கோங்க. இந்த பதிவு எல்லோருக்கும் பயன்படும் நான் நம்புகிறேன். அதுபோல் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்டிங்கில் சொல்லிப்பான், இன்வெர்ட்டரோட இன்வெர்ட்டர் நியூட்ரலில் யூஸ் பண்ணுங்கள், இபி நியூட்ரலில் காமனாக யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இபி நியூட்ரல், காமன் நியூட்ரல் பயன்படுத்தக்கூடாது. இன்வெர்ட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் நியூட்ரல் பயன்படுத்தணும். அதாவது தனி நியூட்ரல் பயன்படுத்தணும். தனி நியூட்ரல் சொன்னால் இன்வெர்ட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய 3 பின் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் பயன்படுத்தணும் நான் சொல்லுவான். இபி சப்ளையை காமன் நியூட்ரல் பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்க சொன்னாக்க ஐசோலேட்டர் ஆஃப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டர் வந்து செயல்படாமல் போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க தான் நான் வந்து நட்டாக்க காமன் நியூட்ரல் பயன்படுத்த வேணாம், தனி நியூட்ரல் பயன்படுத்துங்க. தனி நியூட்ரல் சொன்னால் இன்வெர்ட்டரோட அவுட்புட் நியூட்ரல், அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதனால் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னால் அதை மாற்றி அமைச்சிக்கோங்க. நியூட்ரலும் டேரெக்டாக வந்து நட்டாக்க போஸ்ட்டை போய் லிங்க் ஆகிருந்துச்சு சொன்னால் அதன் மூலம் வரக்கூடிய லைட்னிங்னால் நம்மளோட வீட்டில் உள்ள இன்வெர்ட்டர் கண்டிப்பாக அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னால் அதை மாற்றி அமைங்க. சேஃபாக இந்த புயல் வந்து நட்டாக்க கரையை கிடக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளும் சேஃபாக இருக்கணும். அவ்வளோதான் இந்த பதிவோட நோக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களோட மொபைல் செல்ல ஒன்று கொண்டு வந்து சேரும். நன்றி.